தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெற்றி ஐஏஎஸ் கல்வி மையத்தின் சென்னை அண்ணாநகர் தலைமையகத்திலிருந்து நான் குடந்தை ஞானசெல்வராசன். இப்பொழுது நான் உங்களுக்கு அளிக்க இருக்கின்ற செய்தி நல்லா கவனிக்க தேர்வர்களே. நம்முடைய டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 1, குரூப் 2, 2A அது மட்டுமல்ல, மற்ற அனைத்து தொகுதிகளுக்கும் பொது அறிவித்தாளிலும் சரி, பொது தமிழ் தாளிலும் சரி, நல்லா கவனிக்கணும். பொது அறிவித்தாளில் உங்களுக்கு தெரியும், யூனிட் நம்பர் 8, யூனிட் நம்பர் 8ல் தமிழ் இலக்கியம், சங்க இலக்கியங்களிலிருந்து இன்று உள்ள இலக்கியங்கள் வரைன்னு ஒரு பகுதி இருக்கு. ஓகேங்களா? 1. அடுத்து குரூப் 2, 2A, குரூப் 4, இன்னும் மற்ற விதமான அனைத்து தேர்வுகளுக்கும், ஆல் குரூப்ஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி, இந்த தேர்வுகளிலும் பொது தமிழானது வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே கேட்கப்படுகிற இலக்கண வினாக்களாக இருந்தாலும் சரி, என்ன இதில் உங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு என்ன என்றால், ஒரு கல்லில் 2 மாங்காய். அதுதான் பெரிய விஷயம். இப்போ நீங்கள் நான் தமிழ் இலக்கியம் என்று நீங்கள் படிக்கும்போது ஜெனரல் ஸ்டடீஸ் பொது அறிவித்தாளிலே இருக்கின்ற யூனிட் 8ல் வர்ற இலக்கியத்தையும் படிக்கின்றீர்கள். குரூப் 2, 2A, குரூப் 4 மற்ற தொகுதிகளுக்கான பொது தமிழுக்குரிய இலக்கிய பாடங்களையும் படிக்கின்றீர்கள். ஒரே ஒரு வேறுபாடு என்ன? பொது தமிழிலே நீங்கள் மற்ற குரூப் 1ஐ தவிர்த்து படிக்கின்ற அந்த பகுதி எல்லாமே சமச்சீர் கல்வியிலிருந்து கேட்கப்படுகிற இலக்கிய பகுதி. ஆனால் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2 இருக்குல்ல, 2A, இதிலே கேட்கப்படுகிற ஜெனரல் ஸ்டடீஸில் வர்றது எல்லாம் கேட்கப்படுகிற கேள்விகள் நல்லா கவனிங்க தேர்வர்களே, திறனாய்வு அடிப்படையில் இருக்கும். குரூப் 4லையும் மற்ற தொகுதிகளிலும் கேட்கப்படுகின்ற வினாக்கள் அப்சர்வேஷன். நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிச்சீங்கல்ல, நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, இதை படித்தாவே போதும், அந்த கேள்வியை அட்டன் பண்ணிடலாம். ஆனால் குரூப் 1, குரூப் 2, 2A அப்படி அல்ல. இதிலே கேட்கப்படுகிற இலக்கிய வினாக்கள் திறனாய்வு அடிப்படையில் கேட்கப்படும். ஆன் தி பேசிஸ் ஆஃப் கிரிட்டிசிசம். இதை மறந்துடக்கூடாது. ஓகேயா? பார்க்கலாமா? நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிற தலைப்பு தமிழ் இலக்கியம். தமிழ் இலக்கிய உலக மொழிகளுடைய வரலாற்றில் தமிழ் இலக்கியத்திற்கென்று ஒரு தனி இடம் உண்டு. ஏன் சார்? தமிழ் இலக்கியம் என்பது ஒரு பெருங்கடல், இஸ் எ ஓஷன். அது ஒரு பெருங்கடல். அந்த பெருங்கடலை கடப்பதற்கு சங்க இலக்கியம்தான் நமக்கு மிகப்பெரிய தெப்பமாக, கப்பலாக இருக்கின்றது சங்க இலக்கியம். இப்போ யூனிட் 8ல் அவன் என்ன கொடுத்துருக்கிறான்? டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க? சங்க இலக்கியம் முதல் இன்று உள்ள இலக்கியம் வரை. சார் எல்லாம் சரி சார், அப்போ அந்த சங்கம்ங்கிறது என்ன சார்? நம்முடைய டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்காக இருக்கின்ற உங்களுக்கு வருகிற ஒரு பெரிய குழப்பமே இந்த சங்கம்ங்கிறாங்களா, அது என்ன சார்? சங்கம் என்பது ஒரு அமைப்பு, an அசோசியேஷன். சங்கம் என்பது ஒரு அமைப்பு, பல பேர் சேர்ந்த ஒரு அமைப்பை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இப்போ இந்தியா முழுக்க எங்கே பார்த்தாலும் சங்கங்கள் இருக்குது. அரசு ஊழியர் சங்கம், ஆசிரியர் சங்கம், தனியார் தொழிற்சங்கம், ரயில்வே யூனியன் மஸ்தூர் சங்கம். அப்போ அந்த சங்கம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அமைப்பு. ஆனால் இங்கே தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரையில் சங்கம் என்பது ஒரு திறனாய்வு மன்றம். புரியுதுங்களா? ஒரு திறனாய்வு மன்றம். எந்த இலக்கியத்தை ஏற்றுக்கொள்ளலாம், எதை தள்ளலாம், எதை கொள்ளலாம், எதை தள்ளலாம் என்பதை பற்றி விரிவாக பேசுகின்ற ஒரு அமைப்பு தான். இன்னும் சொல்ல போனால் சங்கம் என்பது மிகப்பெரிய புலவர்கள், சான்றோர்களுடைய கூட்டமைப்பு. ஸோ இன் another words, ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்காலர்ஸ் அண்ட் போயட்ஸ். சங்கம் என்பது மிகப்பெரிய அறிஞர்கள், சான்றோர்கள், புலவர்களுடைய கூட்டமைப்பு. சார் ஓகே சார், சங்கம் எங்களுக்கு விளங்கிடுச்சு சார். இந்த சங்க காலம்னு சொல்கிறாங்களே, அது பற்றி பல பேர் பலவிதமாக பேசுகிறாங்களே. கிபி 2ஆம் நூற்றாண்டுங்கிறாங்க ஒருத்தவங்க, ஒரு பேராசிரியர் கிபி 1 நூற்றாண்டுங்கிறார், இன்னொருவர் கிபி 1லிருந்து 3 வரைங்கிறார். இப்படிப்பட்ட குழப்பங்கள் கடந்த 50-60 ஆண்டு காலமாக இருந்தன. இப்போது சங்க காலம் என்பது, த பீரியட் ஆஃப் சங்கம் ஏஜ் என்பது இப்பொழுது அறுதியிட்டு உறுதியாக முடிவு செய்யப்பட்டு விட்டது. எப்படி டிசம்பர் 25 என்பது கிறிஸ்துமஸ் என்பது
உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறதோ அதுபோல சங்கம் என்பது BC 300 to AD 300. எப்படி? கிமு 300 நல்ல கவனிய, கிமு 300 கிபி 300 வரை. சார் த கொஸ்டின் இஸ், இப்பொழுது ஒரு கேள்வி குரூப் 1ல் இந்த மாதிரி கேள்வி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி சார் நீங்க சொல்றீங்க கிமு 300 கிபி 300 வரைக்கும் சங்க காலம். ஓகே, அது முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இதெல்லாம் இருந்துச்சு. ஓகே, இது எந்த அடிப்படையில் இது கட்டமைக்கப்பட்டது? இந்த காலகட்டம் தான் சங்க காலம் என்பது எதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது என்றால், நமக்கு கிடைத்த கான்கிரீட் எவிடன்சஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, கான்கிரீட் எவிடன்சஸ் ஃப்ரம் அசோகா, த கிங் எம்பரர் அசோகா. அசோகருடைய ஆணை கல்வெட்டுகளில் அவர் குறிப்பிட்டிருக்கிற செய்திகளோடு ஒத்துப்போகிற செய்திகள் சங்க காலத்தோடு ஒத்துப்போகின்றன. ஒன்று, இலங்கையில் உள்ள மகாவம்சம், தீபவம்சம், ராஜாவளி போன்ற நூல்கள் சங்க காலத்தோடு ஒத்துப்போகின்ற நூல்களாக இருக்கின்றன. அந்த நூல்களிலே வருகிற தரவுகள் இருக்குல்ல, த டேட்டா ஃப்ரம் ஸ்ரீலங்கன் சப்ஜெக்ட், அதில் வர்ற செய்திகளும் ஒத்துப்போகின்றன. இன்னும் சங்க இலக்கியத்திலேயே மூழ்கி முத்துக்குளித்த நம்முடைய அரும்பெரும் தலைவர்கள், சான்றோர்கள், டாக்டர் ஊஎஸ்ஆ போன்றவர்கள், டாக்டர் ராப்பி சேதுப்பிள்ளை போன்றவர்கள், இவர்களெல்லாம் ஆராய்ந்து தெளிவாக ஒரு முடிவை சொன்னார்கள். கிமு 300 to கிபி 300 என்பது சங்கம். ஓகே சார், இந்த 3 சங்கங்கள் இருந்தன என்பதற்கான எவிடன்ஸ் நம்மளுக்கு முதலில் எதிலிருந்து கிடைக்கிறது? ஃப்ரம் வேர் இட் இஸ் அவைலபிள். எதிலிருந்து இந்த 3 சங்கங்கள், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்? சார், கிபி 4ஆம் நூற்றாண்டில் AD 400 கிபி 4ஆம் நூற்றாண்டில் இறையனார் அகப்பொருள் உரைன்னு ஒரு நூல் நம்மளுக்கு கிடைச்சது. இந்த இறையனார் அகப்பொருள் உரை என்பது ஒரு கமெண்ட்ரி. இதனை செய்தவர் நக்கீரர். சார், உரைன்னு ஒன்று செஞ்சா அந்த உரை அந்த உரைக்கு மூல நூல் ஒன்று இருக்கணும்ல. மூல நூல் ஒன்று இருந்தால் தானே அதுக்கு கமெண்ட்ரி எழுத முடியும். இப்போ தொல்காப்பியம்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்கு உரை எழுதியவர் இளம்பொருளர். முழுக்க தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை செய்தவர் இளம்பொருளர். ஓகே சார், அதுபோல இறையனார் களவியல் உரை அல்லது இறையனார் அகப்பொருள் உரை, இந்த உரையை செய்தவர் நக்கீரர். ஆனால் இதனுடைய மூலநூல் என்ன தெரியுமா? இறையனார் களவியல். ஓகே, இறையனார் களவியல். சார், இந்த இறையனார் களவியல் என்ற நூலை எழுதியவன் யார் சார்? இறையனார். அப்ப அந்த நூலுக்கு இறையனார் அகப்பொருள் உரையை செய்த நக்கீரர் தான் தன்னுடைய உரையில் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்ற 3 சங்கங்கள் இருந்ததாக சொல்லுகிறார். ஓகே சார். ஸோ இந்த கடைச்சங்க காலத்திலே எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் சங்கம் லிட்ரேச்சர், சங்க இலக்கியம். ஸோ வாட் ஆர் தி சங்கம் லிட்ரேச்சர்? சங்க இலக்கியங்கிறது என்னென்ன நல்லா தெரியும். 14 மேல்கணக்கு நூல்கள். உலக மொழியியல் வரலாற்றில், உலக இலக்கிய வரலாற்றில் தமிழ் மொழிதான் மிகவும் மூத்த மொழி என்பது ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவு. இந்த முடிவை சொன்னவன் ஒரு தமிழன் அல்ல, அதை புரிஞ்சுக்கணும். அவன் சொல்றான், அமெரிக்க நாட்டினுடைய மானுடையல் ஆராய்ச்சியாளன் டாக்டர் அலெக்ஸ் கோலியர். அவன் பேர் எழுதி கேட்கல, அலெக்ஸ் கோலியர் என்ன சொல்றார்? உலகில் முதன் மாந்தன் பேசியது தமிழ் மொழி. த ஃபர்ஸ்ட் மேன் டாக்டு இன் தமிழ். சார், இது அப்படியே முழுக்க உண்மையா சார்? இது போன்ற கேள்விகள் எதில் வரும்? குரூப் 1ல் வரும். அரிதாக குரூப் 2ல் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் சத்தியமாக இது போன்ற கேள்விகள் குரூப் 1ல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அலெக்ஸ் கோலியர் என்ற அமெரிக்க நாட்டினுடைய ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அவர் ஒரு மானுடையலாளர். அவர் சொல்லுகிறார், உலகில் முதன் மாந்தன் பேசியது தமிழ் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த தமிழிலே கிடைத்த அந்த 14 மேற்கணக்குன்னு சொன்னல இலக்கியங்களை, தமிழ் இலக்கியங்களை பொறுத்தவரையும் there are 2 classifications in Tamil literature. தெரியுதா? 18 மேஜர் ஒர்க்ஸ், 18 மைனர் ஒர்க்ஸ். 14 மேல்கணக்கு, 14 கீழ்கணக்கு. உங்களுக்கு தெரியும், 14 என்பது 10 + n. 10ன்னா 10, என்னன்னா 8, 10 8 18. அது என்ன சார் மேல்கணக்கு? மேல்கணக்கு என்பதும் கீழ்கணக்கு என்பதும்
பின்னால் வருகின்ற நம்மை போன்ற சந்ததியினர் புரிந்து கொள்வதற்காக வகைப்படுத்தப்பட்ட வகைப்பாடு. நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்த கிளாசிஃபிகேஷன்ஸ் இது. மேல்கணக்கு என்பது மிகப்பெரிய இலக்கிய தொகுப்பு. நல்லா கவனிக்கணும். மேஜர் ஒர்க்ஸ் மேல் தொகுப்பு என்பது, மேல் கணக்கு என்பது. சார் என்ன சார் கணக்குங்கிறாங்களே, என்ன சார்? கணக்கு என்றால் நூல், அவ்வளவுதான். ஓகே, கணக்கு என்றால் நூல். தமிழில் கணக்கு என்றால் நூல். தமிழில் ஆசிரியர்களுக்கு, அது எந்த ஆசிரியராக இருந்தாலும், தமிழிலே ஆசிரியர்களுக்கு பொதுவான பேர் என்ன தெரியுமா? கணக்காயர். கேள்வி, குரூப் 4ல கேள்வி. கணக்காயர் என்ற சொல் யாரை குறிக்கிறது? கணக்காயர் என்ற சொல் எண்ணும் எழுத்தும் கற்பிக்கின்ற ஆசிரியர்களை குறிக்கிறது. நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? சார் கணக்காயர்னா ஒன் ஹூ டீச்சர்ஸ் மேத்தமேட்டிக்ஸ். நம்ம என்ன எடுத்துக்குவோம்? கணித பாடத்தை சொல்லிக் கொடுக்குறவங்க தான் கணக்காயர்னு எடுத்துக்குவோம். அது அன்று டாக்டர் உவேசா அவர்களுடைய கருத்துப்படி, தமிழ் தாத்தா உவேசா அவர்களுடைய கருத்துப்படி, கணக்காயர் என்பவர் எண்ணும் எழுத்தும் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர். இது தமிழினுடைய மரபு, த ட்ரெடிஷன் ஆஃப் தமிழ் கல்ச்சர். புரியுதுங்களா? ஆக அந்த வகையில் மிகப்பெரிய இலக்கியங்கள் எல்லாம் மேல் கணக்கு. அப்ப கீழ்கணக்குன்னு சொல்றாங்களே, என்ன சார்? 18 நூல்கள். அந்த 18 நூல்களை நம்ம 3ஆ பிரிக்கலாம். 11 + 6 + 1 11, 6, 1. நான் சொல்றது இப்ப கீழ்கணக்கு, சங்க இலக்கியம் அல்ல. 11 என்பது முழுக்க முழுக்க நீதி நூல்கள். தே ஆர் எத்திக்கல் டெக்ஸ்ட். 6 அகநூல்கள். தே ஆர் டீலிங் வித் தி இன்டர்னல் மேட்டர்ஸ். இன்னும் ஓப்பனா சொல்ல போனா காதல் விடயங்கள், களவு, கற்பு. தே ஆர் டீலிங் தி லவ் அஃபேர்ஸ். அதுதான் அந்த 6. அப்ப அந்த 1 என்ன சார்? ஒரே ஒரு புறநூல். இந்த கேள்வியெல்லாம் எதில் சார் வரும்? எல்லா டிஎன்பிஎஸ்சியினுடைய எல்லா தொகுதிகளிலும் வரும். 1ல் வரும், 2ல் வரும், 2A வரும், 4ல் வரும், ஆல் குரூப்ஸ் எல்லாத்துலேயும் இந்த கேள்விகள் வரும். அது ஜிஎஸ்ல வேணாலும் கேட்கலாம், யூனிட் 8ல், அல்லது பொது தமிழில் வேணாலும் வரலாம். பாருங்க, இப்போ ஒன்ஸ் அகைன் வி ஹேவ் டு பாருங்க. 11 நீதி நூல்கள். சார் இப்போ ஒரு கேள்வி வரும், 11 நீதி நூல்களில் மிகச்சிறந்த நூல் எது சார்? உங்களுக்கே தெரியும். 11 நீதி நூல்களிலே மிகச்சிறந்த நூல் எது? திருக்குறள். சார் அப்ப மற்ற நூல்கள் எல்லாம் அந்த +10 இருக்கு, அதெல்லாம் நீதி நூல், சிறந்த நூல்கள் அல்லவா? சிறந்த நூல்கள். ஆனால் அந்த நூல்களுடைய ஆசிரியர்கள் எல்லாம் திருக்குறளிலே திருவள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த கருத்துக்களை அவர்கள் தங்களுடைய மொழியிலே அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். தட்ஸ் ஆல். திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துகள் தான் நாலடியாறு, நான்மணிக்கடிகையில் இன்னா 40, இனியவை 40. பாருங்க, அதிலே சொல்லப்பட்டிருக்கிற திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்சமூலம், திருக்குறளிலே என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ கிட்டத்தட்ட 90 விழுக்காட்டு செய்திகள் திருக்குறளிலிருந்து எடுக்கப்பட்ட. தே ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் திருக்குறள். ஓகேயா? சரி, விட்டுருவோம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம சங்க இலக்கியத்துக்கு வருவோம். இந்த கடைச்சங்க காலம், கடைச்சங்கம்னா என்ன சொன்னேன்? 3வது சங்கம். இப்போது இருக்கிற மதுரை இருக்கு இல்லையா, தென் மதுரை, இந்த மதுரையிலே தான் 3வது சங்கம் இருந்தது. பாண்டியன் முடத்திருமாறன் என்பவன் தான் இன்றைய மதுரையை வடிவமைத்தவன். தி ஸ்ட்ரக்சர்டு பை ஹிம். அவன் பேர் என்ன? முடத்திருமாறன். அவனுடைய ஆட்சி காலத்திலே தான் 3வது சங்கம் இருந்தது. அந்த 3வது சங்க காலத்திலே இயற்றப்பட்ட நூல்கள் தான் 10 பாட்டும் 8 தொகையும். ஓகேங்களா? சரி சார், இவைகளையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக தமிழ் இலக்கிய வரிசையில் ஒரு செய்தியை நம்ம முன்னாடி பார்க்கணும். அது என்ன என்றால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏற்கனவே தமிழ் இலக்கியத்திலே ஆர்வம் உள்ளவர்களுக்கு தெரிந்திருக்கும். தமிழிலே நமக்கு கிடைத்த முதல் நூல் எது? நல்ல வினா. இந்த வினா குரூப் 4லையும் வரும், 2லையும் வரும். தமிழிலே நமக்கு கிடைத்த முதல் நூல் தொல்காப்பியம். ஆக்கியவர் தொல்காப்பியர். சார் என்ன சார் அது தொல்காப்பியம்? தொல்காப்பியம் தான் தமிழினுடைய அத்தாரிட்டி. தொல்காப்பியம் தான் தமிழ் மொழியினுடைய என்ன சொல்றது, காப்பாளன். தொல்காப்பியத்தினுடைய விதிகளை பின்பற்றித்தான் நாம் எழுதுகிறோம், பேசுகிறோம். அந்த தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர். சார் சில பேர் சொல்றாங்க தொல்காப்பியத்துக்கு முன்னாடி ஒரு நூல் இருந்துச்சு,
அதனை ஆக்கியவருடைய மாணவர் தான் தொல்காப்பியர் அப்படிங்கிறாங்களா சார்? அது பற்றி உங்களுடைய கருத்து? இப்போ நான் சொல்றது கிரிட்டிசிசம். இந்த கேள்வி குரூப் 1ல் வரக்கூடிய கேள்வி. இந்த கேள்வி குரூப் 1ல் கேட்கக்கூடிய கேள்வி. எப்படி சார் அது? தொல்காப்பியத்திற்கு முன்னால் அகத்தியம்னு ஒரு நூல் இருந்துச்சு. ஆக்கியவர் அகத்தியர். புராணங்களிலே வருகிறாரே அந்த அகத்தியரா இருக்கலாம். மேபி ஆர் மே நாட் பி. நம்மளுக்கு அது தேவையில்லை. அகத்தியம் இருந்ததா இல்லையா? இருந்தது. அது நமக்கு கிடைக்கின்ற முதல் நூல் தானே? இல்லை. நமக்கு கிடைத்த முழுமையான முதல் நூல் தொல்காப்பியம். அப்ப அகத்தியம் தொல்காப்பியருக்கு ஆசிரியராக இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் நமக்கு என்ன? நீ அந்த ரிசர்ச்சுக்கே போகக்கூடாது. அகத்தியர் இயற்றிய நூல் அகத்தியம். ஆனால் அந்த நூல் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. அந்த நூல் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. புரியுதுங்களா? அதை விட்டுருங்க. ஆக தொல்காப்பியம் எப்படி சார் தமிழிலே முதல் நூலாக கருதப்படுகிறது என்றால், தமிழ் மொழியை எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு எழுத வேண்டும், இந்த மொழி இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு எப்படி தமிழானது கன்னித்தமிழாக விளங்க வேண்டும் என்பதற்கு ஆயிரக்கணக்கான சட்டங்களை, எப்படி இந்திய அரசியல் சட்டத்திலே எவ்வளவோ விதிகள் இருக்கின்றனவோ, ஆர்டிகிள்ஸ் இருக்கின்றனவோ, அதுபோல தொல்காப்பியத்திலே 1610 நூற்பாக்கள். தே ஆர் ஃபார்முலாஸ். என்ன சார் இது நூற்பா? நூற்பா என்று சொன்னால் ஃபார்முலா. நம்ம என்ன சொல்லுவோம் வடமொழியில், மேத்தமெட்டிக்ஸில் என்ன சொல்லுவோம்? சூத்திரம் அப்படிம்போம். அதுதான். இதையே அரசியல் சட்டம்னு சொன்னால் ஆர்டிக்கல், ஷரத்தும். அதுதான் இங்கே என்னன்னு சொல்கிறோம்? நூற்பாக்கள். இது என்ன சார் இது? இந்த 1610 நூற்பாக்களில் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம், இந்த எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் தான் தமிழ் மொழியை நடைபெற்று இயங்க வைக்கிறது. இந்த பொருளதிகாரம் என்பது இட் டாக்ஸ் அபவுட் த இன்டர்னல் மேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் மேட்டர்ஸ் ஆஃப் தமிழ் த வேர்ல்டு பீப்புள். உலக மக்களுடைய வாழ்க்கையை பொருளதிகாரம், தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரம் ரெண்டா பிரிக்குது. அகம், புறம். அகம் என்றால் உள்ளே, புறம் என்றால் வெளியே. சார், மனிதனுடைய வாழ்க்கையே உள்ளே வெளியே தானே. ஸோ மனிதன் லைஃப் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் இன் அண்ட் அவுட். பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கையே உள்ளே வெளியே தானே. அதை தான் இவர் சொல்றார், அகமென்றும் புறமென்றும். ஓகேங்களா? அந்த தொல்காப்பிய பொருளதிகாரத்திலே கூறப்பட்டிருக்கிற கருத்துகளுக்கு ஒட்டி நம்முடைய பழங்கால சங்க தமிழர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய அக வாழ்க்கையை மேற்கொண்டார்கள், தங்களுடைய புற வாழ்க்கையை மேற்கொண்டார்கள் என்பதை பற்றிய விரிவான இலக்கியங்கள் தான் சங்க இலக்கியம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சங்க இலக்கியம் என்பது உலக இலக்கிய வரலாற்றில் ஒரு கிளைமேக்ஸ், ஒரு பீக் கிரியேஷன்ஸ். நாம சொல்லலை, சங்க இலக்கியத்திலே மூழ்கி குளித்த மிகப்பெரிய நம் நாட்டு அறிஞர்கள், மேல்நாட்டு அறிஞர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த சங்க இலக்கியத்திலே 10 பாட்டு 8 தொகை. அதிலே 8 தொகையிலே வருகிற புறநானூறு என்கின்ற நூல். புறநானூறு, புறம் 4, 100 மனிதனுடைய புற வாழ்க்கையை பேசுகிற நூல். 400 பாடல்கள் அடங்கிய நூல். முழுக்க முழுக்க ஆசிரியப்பாக்கள். ஆசிரியப்பாவிலே வந்தது. இந்த பாடல்களை அமெரிக்க நாட்டின் கலிபோர்னியா மாநிலத்திலே தமிழ் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு அமெரிக்கர், அவருடைய பெயர் ஜார்ஜ் எல் ஹார்ட். அந்த ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பவர் இந்த புறநானூரை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார். த 400 சாங்ஸ் ஆஃப் தமிழ் அப்படின்னு ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த அளவுக்கு அயல் நாட்டுக்காரர்களையும் ஈர்த்தது தமிழ். ஒரு 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 சாதாரண ஒரு அறிமுகம் இது. ஓகேயா? 10 பாட்டு என்பது தெரியும் உங்களுக்கு. ஆற்றுப்படைகள் 5, ஆற்றுப்படைகள் 5, திருமுருகாற்றுப்படையிலேருந்து கடைசியில் மதுரை காஞ்சி வரைக்கும் 10 நூல்கள் பட்டியல் நம்மள்கிட்ட இருக்கும். அதுபோல் 8 தொகை. சார், ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? 10 பாட்டிலே உள்ள நூல்கள் எல்லாம் ஒவ்வொரு நூலும் நூற்றுக்கணக்கான அடிகளால் ஆகிய ஒரு தனி நூல். புரியுதுங்களா? ஏன் சார் இதுக்கு 10 பாட்டு? ஆங்கிலத்தில் 10 ஐடல்ஸ். 8 தொகைக்கு ஆங்கிலத்தில் 8 ஆந்தாலஜி. சார், இது என்ன சார் 10 பாட்டு என்பது? ஒன்று ஒரு பாட்டு. ஒரு பாட்டிலும் நூற்றுக்கணக்கான அடிகள், லைன்ஸ். ஆனால் 8 தொகை என்பது அப்படி அல்ல. 8 தொகை என்பது 8 தொகுப்பு நூல்கள்.
8 பெரிய தொகுப்பு நூல்கள். ஒரு நூலிலும் நூற்றுக்கணக்கான பாடல்கள், சிறியதும் பெரியதுமான பாடல்கள். இந்த பாடல்களுடைய தொகுப்பு தான். அதனால தான் அதுக்கு பேர் தொகை நூல்னு பேர். புரியுதுங்களா? அதுக்கு பேர் வைக்கிறான். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல் 500, கற்றறிந்தார் ஏத்தும் கலி, கலி என்றால் கலித்தொகை, அகம் புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. அகம் என்பது அகநானூறு, புறம் என்பது புறநானூறு. ஓகேயா? சார் பாருங்க, இப்ப இந்த 8 தொகை நூல்களில் பார்த்தீங்கன்னா 5 அகநூல்கள். ஸோ தேர் டீல் இன்டர்னல் மேட்டர்ஸ். புறநூல்கள் 2, புறநானூறு, பதிற்று 10. சார் ஒரே ஒரு நூல் அகமும் வரும் புறமும் வரும், பரிபாடல். சரிங்க சார். இப்போ 10 பாட்டுக்கு வாங்க. 10 பாட்டில் முதலில் ஆற்றுப்படை நூல்களாக வரும். திருமுருக ஆற்றுப்படை, புரளர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, மலைப்படு கடாம் என்கின்ற கூத்தர் ஆற்றுப்படை. 5 புறநூல்கள். ஓகேயா சார்? இதில் இன்னொரு புறநூல் இருக்கா சார்? இருக்கு. மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி புறநூல். ஓகேயா? சரி, அகநூல் என்ன சார்? அப்போ 10 பாட்டில் 6 புறநூல்கள் சார். 3 அகநூல்கள், குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, நெடுநல் வாடை. ஒரு சிலர் நெடுநல் வாடையை அகப்புறம் என்று குழப்பி விட்டுருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், சமச்சீர் கல்வியில் என்ன இருக்கோ அதுதான். சமச்சீர் கல்வியில் தப்பாகவே கொடுத்து சார், தப்பாகவே அவன் கொடுத்துருந்தா கூட அதான் ரைட்டு. 10 பாட்டை பொறுத்தவரையில் குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, இன்னொன்று என்ன சொன்னேன், நெடுநல் வாடை. சார் இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு சார், பட்டினப்பாலை. பட்டினப்பாலை நம்முடைய பேராசிரியர்கள், தமிழ் சான்றோர்கள் அகப்புற இலக்கியம் என்று பிரித்திருக்கிறார்கள். தட்ஸ் ஆல். ஓகேயா? ஆக 10 பாட்டும் 8 தொகையும் முழுக்க முழுக்க பேசுவது தமிழர்களுடைய கிட்டத்தட்ட 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தமிழர்களுடைய பண்பாடு, நாகரிகம், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய அகவாழ்க்கை, புற வாழ்க்கையை பற்றிய விரிவான செய்திகள் என்பது நாம் வந்த முடிவு. தேர்வர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு தந்திருக்கிற இது போன்ற காணொளிகள் இனி வருங்காலங்களில் வெற்றிஐஏஎஸ் கல்வி மையத்திலிருந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். அவற்றை கண்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.